அறிவு, ம்? 2 டயரும் கார்ல எப்படி பஞ்சர் ஆச்சு? ஆமா, பஞ்சர் ஆயிருக்கு. பஞ்சர் ஆயிருக்குல்ல பாரதி, பஞ்சர் ஆக்கி இருக்கு. அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே உட்கார். ஒரு ஆக்ஷன் ரீப்ளே ஸ்டோரி சொல்றேன். வா என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. வா உட்காரு. சரி சொல்லு, யாரு பண்ணா? அப்படிலாம் எடுத்ததும் ஸ்ட்ரெயிட்டாலாம் கேட்க கூடாது. மாலை 4 மணி. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வர. என்ன மாமா சீக்கிரம் வந்துட்டீங்க? வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு கண்ணுமா, அதான் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். ராத்திரிக்கு சப்பாத்தி பண்ணட்டுமா? வேணாம் கண்ணுமா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போறோம். எங்க போறோம்? என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு. ஆ? அதுக்கு நம்ம போறோம். நீ குளிச்சுட்டு வரேன்னு மாடிக்கு போற. கண்ணம்மா அப்படியே கிச்சனுக்கு போறா. என்ன அப்படி பாக்குற? இல்ல, நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கியே, அதுக்கான காரணத்தை உன் முகத்துல ரீட் பண்ணலான்னு பார்த்தேன். ரீட் பண்ண முடியல. அதுவா, பாரதி மாமா வெளியே போலான்னு சொன்னாரு. அப்பயே நீ கிச்சனுக்குள்ள வந்து நிக்கிற. நச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே? அவளை அப்படியே அனுப்பி வச்சுட்டு தலைய லெஃப்ட்டுக்கா திருப்பினு வச்சுக்கோ. அங்க அக்கா யாரு? நம்ம அஞ்சலி அக்கா நின்னுட்டு இருக்கா. அவ முகத்துல ஒரு சைலன்ஸ், அதுவும் ஒரு டீப் சைலன்ஸ். அந்த சைலன்ஸ நான் ரீட் பண்றேன். அந்த முகத்துல நானே இங்க மகிழ்ச்சியா இல்ல, நீங்க சந்தோஷமா ஊர் சுத்த போறீங்களான்னு ஒரு கேள்வி இருந்தது. அவ்வளவுதான். டிஷ்னு ஒரு சவுண்டு. வீல் 2ம் பனால். இப்போ ஆனிவர்சரிக்கு எப்படி போவ? கார் டயர் பஞ்சர்னா போக முடியாதா? ஒரு மொக்க பிளானை இவ்ளோ பெருசா சொல்லிட்டு இருக்க. ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி என்னால போக முடியாதா? அதுதான்டா தப்பு. இங்கதான் நீ அறிவை யூஸ் பண்ணணும். ஹலோ, அறிவை யூஸ் பண்ணி தான் அந்த கால் டாக்ஸி ஐடியாவே நான் சொன்னேன். ஏ லூசு, அறிவுனா அந்த அறிவு இல்ல, இந்த அறிவு. இப்போ இந்த அறிவு ஒரு ஐடியா சொல்றேன். அங்க பாரு. அது எதுக்கு? நீ கால் டாக்ஸில எல்லாம் போல, இந்த 2 வீலர்ல தான் போற. ஒண்ணுமே புரியல அறிவு. அதுல எப்படி? ஐயோ, அவதான்டா. அதான் அந்த அஞ்சலி. அவ என்ன ஃபீல் பண்றான்னு தெரியுமா? நீங்க 2 பேரும் சேர்ந்து போக கூடாதுன்னு ஃபீல் பண்றா. ஆமா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? சேர்ந்து நல்லா நெருக்கமா பின்னி பிணைஞ்சு போகணும்ல. எப்படி? ஏ ம் என்ன போ? இப்பதான் கதையை சூடு பிடிக்குது. அந்த 2 வீலர்ல நீ கண்ணம்மா பின்னாடி உட்கார வச்சுட்டு லெஃப்ட்டுக்கா போனா அதுதான் நீ போக வேண்டிய ஷார்ட்கட்டு. ஆனா நீ என்ன பண்ணு, ரைட் எடுத்துக்க. ஹே, அங்க ரோடு ரொம்ப மோசமா இருக்கும். ரோடு மோசமா இருக்கும், குண்டும் குழியுமா இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர்ல நிறைய இருக்கும். இதெல்லாம் கார் பைக் ஓட்டுறதுக்கு மைனஸா இருக்கலாம். ஆனா காதலுக்கு ரொமான்ஸ்க்கும் பிளஸ் தான் பாரதி. ஓ, அப்படி சொல்ற. ஓகே, மேல சொல்லு. நீ அப்படியே வண்டியில ஏறி உட்கார்ற. கண்ணம்மா பின்னாடி உட்கார வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடா போய் சக்குன்னு ஒரு பிரேக் அடிச்சனா அந்த ரோட்டுக்கும் அந்த டிராவலுக்கும் சும்மா அப்படியே வேற லெவல்ல இருக்கும். போதும் அறிவு, போதும். இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேணாம். இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ம். கண்ணம்மா, கண்ணம்மா, போலாமா? ம். பாத்து போடா. போறிவு. டடா. என்ன மாமா கார்ல போலையா? அட, இதுல தான் போறோம். இதுலயா? ஆமா, ஏறி உட்காரு, வா. கண்ணம்மா ஒழுங்கா புடிச்சுக்கோ, இல்லன்னா கீழே விழுந்துருவ. பாய். பாய்.
ஹலோ, பாரதி, சொல்லு ரிவு. ஹெட்போன் மாட்டிருக்கியாடா? ஆமா, மாட்டிருக்கேன். அங்க ஒரு வழிப்பிள்ளையார் கோயில் இருக்கா? ஆமா இருக்கு. அதை ஒட்டி ஒரு குட்டி சந்து போகும், ரொம்ப குட்டி சந்து. அதுல திரும்பிக்க என்ன? ஐயோ அறிவு, அங்க ஏதோ குழி வெட்டி போட்டிருக்காங்க. தோண்டி போட்டிருக்காங்களா? நமக்கு அதான்டா வேணும். கண்ணம்மாவ நல்ல இடுப்ப சுத்தி கைய போட்டுக்க சொல்லு, நல்ல இறுக்கமா பிடிச்சுக்க சொல்லு. அப்படியே சொல்ற? இப்போ அந்த பள்ள மேடெல்லாம் மெதுவா ஏறி ஏறி இறங்கு. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணனா? அறிவு, நீ ரூட்ல ஒண்ணு சொல்ல வேணாம், நீ வை, நான் பாத்துக்கிறேன். ஓகே? நோ ப்ராப்ளம்டா, அப்படியே பண்ணு. ஹலோ ஹலோ, டேய் கேக்குதா? அந்த தெருவுல மட்டும் ஒரு 8 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், நல்லா மொத்தன்னு இருக்கும். ரோலர் கோஸ்டர்ல ஏறி இறங்குன மாதிரி இருக்கும். ஹே, இப்ப என்ன வேணும் உனக்கு? வயிறு எரியுதா? அதான் எனக்கு வேணும். அறிவு, நீ பொதுவான மனுஷியா இருக்கிறது தான் நல்லது. அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணம்மா. கண்ணம்மாவா? ஆமா, உன்னை செல்லமா கண்ணம்மான்னு கூப்பிட்டேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உனக்கு பிடிக்காதது செய்யறது தானே எனக்கு பிடிச்சிருக்கு. அது எப்படி? பாரதியும் கண்ணம்மாவும் வெளியில போக கூடாதுன்னு கார் டயரை பஞ்சர் ஆக்கி விட்ட, இப்ப மனசு பஞ்சராய் நிக்கிறியே. சோ சேட். அஞ்சலி, பாரா, இந்த வீடு கள்ளத்தனம் இல்லாத வீடு. இங்க கள்ளத்தனம்லாம் கத்து கொடுக்க முயற்சி பண்ணாத, அது நல்லதுக்கு இல்ல. புரியுதா இல்லையா? புரியணும். மாமா, இப்ப எதுக்கு அறிவு கூட இப்படி ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி? உனக்கு மேட்டரே தெரியாதா? இப்ப நம்ம வீட்ல ஒரு பெரிய நாடகமே நடந்துட்டு இருக்கு. ஹை, யார் நடத்துறா? நாம தான், வேற யாரு? சூப்பர் பாரதி மாமா. நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல டிராமா எல்லாம் நடிச்சிருக்கேன். எங்க ஜாய் டீச்சர் நான் ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அடிச்சுக்கோ. ஆமா, இதுல எனக்கு என்ன கேரக்டர்? நீ கண்ணம்மா தான். கண்ணம்மா தான் உன்னோட கேரக்டரும். ஓகே? சூப்பர் மாமா. என்னோட கேரக்டர் கதையில என்ன பண்ணும்? ரொம்ப ரொம்ப ரொமான்ஸ் பண்ணும். அச்சச்சோ, எனக்கு இது வேணாம். நீங்க வேணும்னே இத சொல்றீங்க. கண்ணம்மா, முதல்ல இந்த நாடகம் எதுக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உனக்கு உன்னோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். சொல்லுங்க மாமா. அதாவது இந்த அகிலன் அஞ்சலியும் இருக்காங்கல்ல, அவங்க ஒண்ணு சேரவே மாட்டாங்க கண்ணம்மா. அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகவே மாட்டேங்குது. அதான் இதனால இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். நம்ம 2 பேரும் அவங்க முன்னாடி அன்பா சந்தோஷமா இருக்கிறத அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆசையும் நெருக்கமும் வரும். அதனால நம்ம அவங்க பார்வையில படுற மாதிரி கொஞ்சம் நெருங்கி ஒட்டி ஒராசி ரொமான்டிக்கா இருந்தோம்னா நாளைக்கு அதை பார்த்து அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்கல்ல. சூப்பர் ஐடியா மாமா. செம்மையா கலக்கிடலாம். அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, பிசிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு அப்படியே மொத்தமா இறக்கிடலாம். அப்படின்னா எங்க என்ன ஒரு ஹக் பண்ணி பாப்போம். இங்க என்ன அஞ்சலி அகிலேனா இருக்காங்க, நம்ம பெர்ஃபார்மன்ஸ அங்க வந்து பாருங்க. மேடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிஹர்சல் வேணாமா கண்ணம்மா? பெரிய ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் அது தேவை கிடையாது. அங்க வந்து பாருங்க என்னோட ஆக்டிங் அட்ராசிட்டிய. ஆமா, இப்ப எதுக்கு இப்படி சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கோம்? வண்டியை வீட்டுக்கு விடுங்க, போலாம். அதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு ரொமான்ஸ் பண்ணலாம்ல? செம்மையா இருந்துச்சுல மாமா? வாங்க 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 மாமா, இப்ப பாருங்க. உட்காரு.
அறிவு, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. செம்ம ஐடியா. என்ன கண்ணம்மா, எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்க. இருக்காதா பின்ன. இப்படி ஒரு பைக் டிராவல்லாம் நான் போனதே இல்ல. ரோடெல்லாம் அவ்வளவு மோசமா இருந்தது. கண்ணு சிக்கன பொத்திக்கிட்டு பாரதி மாமாவை கப்புன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டேன். வேற லெவல்ல கூட்டிட்டு போய் வந்திருக்க போல இருக்கு. ஆமா, கார்ல போயிருந்தா கூட இவ்ளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமா கிடைச்சிருக்காது. என்ன கண்ணம்மா? பாரதி மாமா, நீங்க பேசாம ஒண்ணு பண்ணுங்க. நம்ம காரை செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துருங்க. அவர் பைக்கா நாம வாங்கிக்கலாம். கண்ணம்மா, இதெல்லாம் ரொம்ப டூ மச். இல்ல அறிவு, ஊருக்கு 4 தெரு இப்படி குண்டும் குழியுமா தான் இருக்கணும். வீட்டுக்கு ஒரு பைக் இப்படி இருக்கணும். அப்பதான் இவ்ளோ நெருக்கமோ இணக்கமோ வரும். என்னடா உன் பொண்டாட்டி ரவுண்டு கட்டி வெளுக்குறா? நம்ம நெருக்கமா இருக்கிறத பார்த்தா அகிலனும் அஞ்சலியும் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னேன். அதனாலதான் இவ்ளோ பால் போடுறா. அட பாவி, அப்போ ரியல் ஃபீல் இல்லையா? ரொமான்ஸ்லயும் சோஷியல் சர்வீஸா? ஐயோ பாரதி மாமா, செக்யூரிட்டி கிட்ட நீங்க காரை கொடுக்கறீங்களோ இல்லையோ, அந்த பைக்கை வாங்கிடுங்க. இந்த வீட்ல 3 தம்பதிங்க இருக்காங்க. ஆளுக்கு ஒரு நாள்னா கூட வாரத்துக்கு 3 நாள். அந்த பைக்கு 3 நாள் தேவைப்படும். 3 தம்பதிகளா? கண்டுக்காதடா, அவ ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா. அவ அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து சொல்றா. நீ சொல்லு கண்ணம்மா. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு பெரிய பள்ளம் வந்துச்சு. பாரதி மாமா வண்டி எடுத்துட்டு போய் அதுல அப்படியே பாரதி மாமா, நாடகம் அவ்வளவுதானா? கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சா? பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்ணம்மா. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். என்ன அறிவு? ஒர்க் அவுட் என்ன ஒர்க் அவுட்? நோஸ் கட் ஆயிடுச்சு. நோஸ் கட்டா? முகத்தை பார்த்தா பயங்கர மனவலியில இருக்கிற மாதிரி இருக்கே. அப்போ பாரதி சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. ஏய் பாரதி, ஏய், இன்னைக்கு நீ ஹாஸ்பிடல் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஏன் அப்படி? தோணுச்சு, ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுப்பேன்னு நினைச்சேன். எங்க நேத்து வீட்ல ஒரே கன்ஃபியூஷன். நாள் அப்படியே வேற மாதிரி மாறிடுச்சு. கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. இல்ல வெண்பா, உனக்கே விஷயம் தெரியும்ல, அகிலனுக்கும் அஞ்சலிக்கும் அவ்வளவா ஸ்மூத் இல்ல. ஆமா, அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அகிலன் வழக்கம் போல நேத்து குடிச்சிட்டு வந்தான். நேத்து கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு போல. பெரிய சீன் ஆயிடுச்சு வெண்பா. அவனை ஒரு மாதிரி சமாளிச்சு படுக்க வச்சுட்டு வந்தா நம்ம வேதால முருங்கை மரம் ஆயிடுச்சு. என்னாச்சு? அஞ்சலி அகிலனும் நல்லா வாழ்ந்தாதான் நான் உன் கூட வாழ்வேன்னு மறுபடியும் பழைய சிலபஸ்குள்ளேயே போயிட்டா. அப்புறம் அப்புறம் என்ன, காலைல அப்பா அம்மாட்ட பேசினேன். அவங்க தான் வெண்பாட்ட பேசுன்னு சொன்னாங்க. அஞ்சலி பத்தியா? இல்ல, டோட்டல் இஷ்யூக்கும் அஞ்சலி தான் காரணம். ஆனா ஒரு விஷயம், அவன் குடிகாரன் இல்ல வெண்பா. அவன் மனசு வெறுத்து போய் தான் குடிக்கிறான். இவ ஒருவேளை அந்த பாய்சன்னாலே என்னன்னு தெரியல, அவன் கூட வாழவே மாட்டான். பிசிக்கலா அந்த பொண்ணு ஓகே தான்டா, தாராளமா அவ ஃபேமிலி லைஃப்ல ஈடுபடலாம். அப்போ வேற என்ன சிக்கல் இருக்கு? வேற என்ன சிக்கல்னா, அவ மன ரீதியா தாம்பத்திய வாழ்க்கைக்கு தயாராகல. ஆமா, 2 பேரும் லவ் மேரேஜ் தானே? இல்ல, அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அப்போ வேற ஏதாவது அஃபேர் அவளுக்கு இருந்திருக்குமோ? அவ என்னதான் நெக்ஸ்டான்னு இவகிட்ட சொல்லலாமா? வேணாம். அவளை பார்க்குறப்பெல்லாம் இந்த கசப்பான உண்மை வெண்பாக்கு ஞாபகம் வரும்.
அது நல்லா இருக்காது. ஹே, உன்னதான் அவளுக்கு வேற ஏதாவது அஃபேர் இருந்திருக்குமான்னு கேட்டேன். இல்லை வெண்பா, அப்படிலாம் இருக்கும்னு எனக்கு தோணல. வீட்ல மத்த எல்லார்கிட்டயும் எப்படி பிஹேவ் பண்றா? அதுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா இந்த குடும்பத்துல மருமகளா இருக்கிறதுக்கு அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அகிலனுக்கும் அவளுக்கும் சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீ வரி பண்ணிக்காத, நான் அஞ்சலி கிட்ட பேசி பாக்குறேன். அவளுக்காக நீ உன் லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டியது இல்லையே. இதெல்லாம் கண்ணமாட்ட நடக்குமா? அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அகிலன் அஞ்சலி நல்லா இருந்தாதான் நாங்க ஒண்ணு சேரணும்னு நான் உறுதியா இருக்கா. அதுவும் ஒரு வகையில நல்லது தானே. நல்லதா? என்ன நல்லது? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக கண்ணம்மா இப்படி ஒரு தியாகம் பண்றானா அதை நம்ம பாராட்டணும்ல. ஏன் சார்பா அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடு. நீ ஏன் தேங்க்ஸ் சொல்ற? அவளோட தியாகத்தினால உனக்கு என்ன பெனிஃபிட்? அவ நான் கூட வாழப்போற வாழ்க்கைக்கு வழி விட்டு நிக்கிறா. அதுக்கு ஒரு நன்றி சொல்லிதானே ஆகணும். சொல்லு, நீ ஏன் நன்றி சொல்லணும்? பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், டைம் ஆயிடுச்சு. அஞ்சலி, மே ஐ கம் இன்? வாங்க. ஹாய். ஹாய். டாக்டரா வந்திருக்கீங்களா? டாக்டரா தான் வந்திருக்கேன். ஆனா உன்னோட ஹெல்த் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன ஹெல்த்? எதுக்கு இவ்ளோ சலிச்சுக்கிற? வா உட்காரு. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும். சோ இந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்கல, am I right? இந்த மேரேஜுக்கு பின்னாடி வேற ஒரு நோக்கம் இருக்கு. சௌந்தர்யா காஸ்மெட்டிக்ஸ் ஓனரோட மருமகங்கிறது கெத்தா இருக்கு. ஆனா அகிலனுக்கு மனைவியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. மனநிலையா நான் தாம்பத்திய வாழ்க்கைக்கெல்லாம் தயாரா இல்ல. இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கம் தேவையில்லை. அதுவும் இல்லாம காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலையும் இல்லை. அஞ்சலி, ஒரு டோக்கனை போட்டு காக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கன்சல்டிங் ஃபீஸ் வாங்குற டாக்டர் நான் இல்ல. பாரதியோட ஃப்ரெண்ட், இந்த வீட்டோட வெல்விஷர். நீங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டோட நான் பழகிட்டு இருந்தேன். இப்படியே ரொம்ப நாள் ஓட்டவும் முடியாது அஞ்சலி. அது உனக்கே புரியும் நினைக்கிறேன். புரியுது, ஆனா எனக்கு தாம்பத்தியத்துல எல்லாம் விருப்பம் இல்லை. அது ஏன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே. இன்னும் சரியாகலன்னு சொல்லி எப்படியாவது இதுல இருந்து என்ன காப்பாத்தி விட்டுருங்களேன். இது வரைக்கும் நான் அப்படித்தானே காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா இதுக்கே உங்க மாமியார் டென்ஷன் ஆயிட்டாங்க தெரியுமா? இப்ப நான் மறுபடியும் இல்ல அவ இன்னும் சரியாகலன்னு சொன்னனவே பெரிய பிரச்சனை ஆயிடும். அட்லீஸ்ட் இவ இவ்வளவு நாளுக்குள்ள சரியாயிடுவா அப்படின்னு ஒரு டெட்லைனாவது சொல்லணும்ல. மனசுக்கு அளவுகோல் எல்லாம் கிடையாது டாக்டர். அதுக்கெல்லாம் எப்படி டெட்லைன் சொல்ல முடியும்? அப்போ வேற வழியே இல்ல, கவுன்சிலிங் தான் பண்ணணும். நான் டாக்டர், உன் ஃபேமிலிக்கு வேண்டியவ, இது எல்லாத்தையுமே மறந்துரு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசுவோமா? ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல? பிடிக்கலன்னு இல்ல, இப்போ வேண்டான்னு தோணுது. மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்துல அலர்ஜியோ இல்ல ஒவ்வாமையோ இருந்துச்சுன்னா இப்படி ஒரு உணர்வு தோணும். ஆனா அதுக்கு சப்கான்ஷியஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணுமே. லைக் யார் மேலயாவது இருக்கிற அன்பா இருக்கலாம், இல்ல யார் மேலயாவது இருக்கிற வெறுப்பா இருக்கலாம். இது நடந்துச்சுன்னா நான் இப்படி சரியாயிடுவேன் அப்படின்னு ஏதாவது ரீசன் இருக்கா? சொல்ல அஞ்சலி. ஆமா டாக்டர், வெறுப்பு இருக்கு, அலர்ஜி இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே அவ வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு தான். அவனா? கண்ணம்மா.